ஒரு நாள் அவனுடைய தாத்தா அவனிடம் ஒரு விதையை கொடுத்து, கதிர், இதை தோட்டத்தில் விதைத்து தினமும் தண்ணீர் ஊற்று. இது உனக்கு ஒரு பெரிய பரிசை தரும் என்று கூறினார். கதிரும் ஆசையோடு அந்த விதையை மண்ணில் புதைத்து தண்ணீர் ஊற்றினான். மறுநாள் காலையில் ஓடிப்போய் பார்த்தான். அங்கே செடி எதுவும் முளைக்கவில்லை. அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. தாத்தாவிடம் போய், தாத்தா, நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, செடி வரவே இல்லை என்றான். தாத்தா சிரித்துக்கொண்டே, கதிர், பொறுமையாக இரு. விதை வளர நேரம் எடுக்கும். தினமும் அதற்கு தேவையான அன்பையும் தண்ணீரையும் கொடு என்றார். கதிருக்கு பொறுமை இல்லை என்றாலும் தாத்தா சொன்னதால் தினமும் தண்ணீர் ஊற்றி வந்தான். ஒரு வாரம் கழித்து மண்ணில் இருந்து ஒரு சிறிய பச்சை தளிர் வெளியே வந்தது. அதை பார்த்ததும் கதிரின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. சில மாதங்களில் அது ஒரு அழகான பூச்செடியாக வளர்ந்து வண்ணமயமான பூக்களை கொடுத்தது. அந்த பூக்களை பார்த்தபோது அவனுக்குள் ஒரு தனி நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்தது. அப்போது தாத்தா அவனிடம் வந்தார். இப்போது புரிகிறதா கதிர்? நீ ஆசைப்பட்ட பரிசு இந்த அழகான பூக்கள் மட்டுமல்ல. இதை வளர்க்க நீ பழகிய பொறுமைதான் உனக்கு கிடைத்த உண்மையான பரிசு என்றார். கதிர் தன் அவசர புத்தியை உணர்ந்து இனி எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். நீதி: நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு எப்போதும் நேரமும் பொறுமையும் தேவை. அவசரப்பட்டால் வெற்றி கிடைக்காது.